TRB கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மங்கையராய் பிறப்பதற்கே 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ MS சுப்புலட்சுமி அவர்கள் பால சரஸ்வதி அது ரெண்டும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நாம ராஜம் கிருஷ்ணன் அதான் பார்க்க போறோம். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தமிழ்ல இலக்கியங்கள் எழுதிய பெண்கள்ல முதல்ல களத்திற்கு சென்று மக்கள் கிட்ட நேரடியா சென்று அந்த செய்திகளை திரட்டி கதைகளை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், குறு நாவல், குழந்தை இலக்கியம், வரலாற்று நாவல், எழுத்துலகினுடைய எல்லா தளங்கள்லயும் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தடம் பதிச்சிருக்காங்க. தமிழ்ல சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். இது ரொம்ப முக்கியம். தமிழ்ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். ராஜம் கிருஷ்ணன் எந்த நூலுக்காக இந்த சாகித்ய அகாடமி விருது வென்றார்கள் அப்படின்னா வேருக்கு நீர். இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வேருக்கு நீர் அப்படின்ற அந்த புதினத்திற்காக ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சு. வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. ராஜம் கிருஷ்ணன். ஸோ இந்த வேருக்கு நீர் இந்த புத்தகத்தில் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அவங்க வாழ்க்கை குறிப்பு பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்கள் சுரண்டப்படும் உழைப்பை பற்றியது. இதுவும் ரொம்ப முக்கியம். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் சுரண்டப்படும் உழைப்பை பற்றிய நூல் தான் இந்த வேருக்கு நீர். ஏதாவது லிங்க் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்கள் அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்கள் அவர்களுடைய உழைப்பை எப்படிலாம் சுரண்டுறாங்க அப்படின்றத சொன்னது தான் இந்த வேருக்கு நீர். பெண்கள் என்றால் குடும்ப கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதிய பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். சமூகத்தில் இடர்பட்ட மக்களை பற்றி எழுதும் முன்பு அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு நேராக சென்று களப்பணியாற்றி கதைகளை உருவாக்கியவர் ராஜம் கிருஷ்ணன். ஸோ ஒரு கதை எழுதணும், ஒரு புதினம் எழுதணும் அப்படின்னாவே அவங்க உடனே அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்துக்கு யாரை பற்றி எழுதுறாங்களோ அந்த இடத்துக்கே போய் களப்பணியாற்றி அங்கே இருக்கிற அந்த தகவல்களை சேகரித்து அப்புறம் தான் இவங்க அந்த புதினமை எழுதினாங்க. இவங்க எழுதின அந்த வரலாற்று புதினம் என்ன அப்படின்னா பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. கரிப்பு மணிகள் அப்படின்னு ஒரு புதினம் எழுதியிருக்காங்க. கரிப்பு மணிகள் யாரை பற்றியது அப்படின்னா தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்கள் பற்றிய அவங்களுடைய வாழ்க்கை பற்றிய புதினம் தான் இது. கரிப்பு மனிதர்கள் ஞாபகம் வச்சு, கருப்பு மனிதர்கள் கிடையாது, கரிப்பு மனிதர்கள். கரிப்பு உப்பு கரிக்குதுல உப்பு கரிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கரிப்பு மனிதர்கள். அதனால் உப்பள தொழிலாளர்கள், தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்கள் பற்றிய வாழ்க்கை புதினம், வாழ்க்கை குறிப்புகள் அது. அடுத்தது குறிஞ்சி தேன் அப்படின்ற புதினம் எழுதியிருக்காங்க. குறிஞ்சி தேன் யாரை பற்றி அப்படின்னா நீலகிரி மலைவாழ் மக்கள், படுகர் இன மக்கள், நீலகிரியில் வாழக்கூடிய அந்த படுகர் இன மக்கள் பற்றிய வாழ்க்கை குறிப்பு, அவங்களுடைய வாழ்க்கை பற்றிய குறிப்புகளை பதிவு பண்ணியிருக்காங்க. குறிஞ்சி தேன். ஸோ குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, அதனால் குறிஞ்சி தேன், மலையில் தேன் கிடைக்கும், குறிஞ்சி தேன். அதனால் நீலகிரி படுகர் இன மக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வந்துடும். அலைவாய் கரையில் அப்படின்ற அந்த புதினத்தில் கடலோரத்தில் வாழக்கூடிய அந்த மீனவர்களுடைய வாழ்க்கை பற்றிய சிக்கல்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கடலில் அலை வரும் இல்லைங்களா, அதனால் அந்த அலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அலைவாய் கரையில் அப்படின்ற அந்த புதினத்தில் கடலோரமாக வாழக்கூடிய அந்த மீனவர்களுடைய வாழ்க்கை சிக்கல்களை பற்றி தெளிவாக எழுதியிருக்காங்க. அடுத்தது சேற்றில் மனிதர்கள் அந்த புதினத்தில் அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்கள் சுரண்டப்படும் உழைப்பு பற்றியது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்கள் சுரண்டப்படும் உழைப்பு, அது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற வேருக்கு நீர் அதுவும் தான் சேற்றில் மனிதர்கள் இதுவும் அதை பற்றி தான் சொல்லுது. கூட்டு குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா, கூட்டு குஞ்சுகள் சின்ன குழந்தைங்க பற்றி, அதாவது தீப்பெட்டி தொழிலில் பணிபுரியக்கூடிய குழந்தை தொழிலாளர்கள் அந்த குழந்தைகளுடைய சோகத்தை பற்றி, தீப்பெட்டி தொழிலில் பணிபுரியும் குழந்தைகளுடைய சோகத்தை பற்றி அவங்க எழுதியிருக்கிறது தான் இந்த கூட்டு குஞ்சுகள். ஸோ அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களுடைய அந்த உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டப்பட்டவை 2 மொத்தம். ஒன்று சேற்றில் மனிதர்கள், இன்னொன்று வேருக்கு நீர் புதினங்கள். வேருக்கு நீர் தான் நமக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். மண்ணகத்து பூந்துளிகள் அப்படின்ற அந்த புத்தகத்தில், அந்த புதினத்தில் பெண் குழந்தைகளுடைய கொலைக்கான காரணங்கள், பெண் குழந்தைகள் பிறந்தாவே சில இடத்துலலாம் கொண்டுடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத, அந்த பெண் குழந்தைகளினுடைய கொலைக்கான காரணங்கள் என்னன்றது பதிவு பண்ணியிருக்காங்க. மண்ணகத்து பூந்துளிகள் அப்படின்ற அந்த புதினத்தில் மண்ணகத்து பூந்துளிகள். ஸோ ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புத்தகங்கள், அவருடைய வாழ்க்கை குறிப்புகள்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு 15 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இதில் இருந்து தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எடுத்துருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஈஸியாக தெரிஞ்சுக்கும். நிறைய கொஸ்டின் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம இப்பயே பார்த்துட்டு இப்பயே MCQ பார்க்கறதுனால நமக்கு ஈஸியாக தெரியும். மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேற வழி கிடையாது. 1. படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றத்தை பேசும் புதினம்.
குறிஞ்சித்தேன். 2. சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக உலகுக்கு காட்டியவர். எழுத்து அப்படின்னாவே ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தான். 3. தமிழில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். 4. ராஜம் கிருஷ்ணன் கீழ்கண்ட எந்த நூலிற்காக சாகித்ய அகாதமி விருது வென்றார்? வேருக்கு நீர். 5. பாரதி பற்றி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய வரலாற்று புதினம். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. 6. தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள புதினம். கரிப்பு மனிதர்கள். 7. நீலகிரி படுகர் இன மக்கள் வாழ்க்கை பற்றி கீழ்கண்ட எந்த புதினத்தில் ராஜம் கிருஷ்ணன் பதிவு செய்துள்ளார்? குறிஞ்சித்தேன். 8. கடலோர மீனவர்களின் வாழ்க்கை சிக்கல்கள் பற்றி கீழ்கண்ட எந்த புதினத்தில் ராஜம் கிருஷ்ணன் பதிவு செய்துள்ளார்? அலைவாய் கரையில். 9. கீழ்கண்ட எந்த புதினத்தில் அமைப்புசாரா வேளாண் தொழிலாளர்களின் சுரண்டப்படும் உழைப்பு பற்றி ராஜம் கிருஷ்ணன் பதிவு செய்துள்ளார்? ஆக்சுவலாக சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர் இரண்டுக்குமே தான் அமைப்புசாரா தொழிலாளர்கள் சுரண்டப்படும் உழைப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர், ரெண்டுமே தான். 10. கீழ்கண்ட எந்த புதினத்தில் தீப்பெட்டி தொழிலில் பணிபுரியும் குழந்தைகளின் சோகத்தை பற்றி ராஜம் கிருஷ்ணன் பதிவு செய்துள்ளார்? கூட்டு குஞ்சிகள். 11. கீழ்கண்ட எந்த புதினத்தில் பெண் குழந்தைகளின் கொலைக்கான காரணங்கள் பற்றி பதிவு செய்துள்ளார்? மண்ணகத்து பூந்துளிகள். பூ பெண்கள் பூ மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க லிங்க் பண்ணி. 12. ராஜம் கிருஷ்ணன் எழுதிய கூட்டு குஞ்சுகள் என்ற புதினம் யாரை பற்றி பதிவு செய்துள்ளது? தீப்பெட்டி தொழிலில் பணிபுரியும் குழந்தைகளுடைய சோகத்தை பற்றியது. 13. ராஜம் கிருஷ்ணன் எழுதிய மண்ணகத்து பூந்துளிகள் என்ற புதினம் யாரை பற்றி பதிவு செய்துள்ளது? பெண் குழந்தைகளின் கொலைக்கான காரணங்கள். 14. ராஜம் கிருஷ்ணன் எழுதிய அலைவாய் கரையில் என்ற புதினம் யாரை பற்றி பதிவு செய்துள்ளது? கடலோர மீனவர்களின் வாழ்க்கை சிக்கல்கள் பற்றி அலைவாய் கரையில். 15. ராஜம் கிருஷ்ணன் எழுதிய குறிஞ்சித்தேன் என்ற புதினம் யாரை பற்றி பதிவு செய்துள்ளது? நீலகிரி படுகர் இன மக்கள் பற்றிய வாழ்க்கை பற்றியது. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ஒரு மாடல் தான். இந்த மாடலில் கேட்பாங்க, இதே கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இந்த மாடலில் அவங்க வித்தியாசமாக கேட்பாங்க கொஸ்டின். அவங்க வித்தியாசமாக கொஸ்டின் கேட்டாவே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர். ஆனால் நம்ம படிச்சிருக்கிறோம்,
நம்ம படித்ததுலேருந்து தான் வரப்போகுது. நம்ம பார்த்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லேருந்து கொஸ்டின் வராது, நம்ம படித்ததுலேருந்து தான் கொஸ்டின் வரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம தியரியாக அத்தனை முறை கொடுக்குறது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நீங்கள் படிக்கிறது டோட்டல் வேஸ்ட்டு. தியரியாக படிக்கிறது தான் பெஸ்ட்டு. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்றது ஒரு மாடல் தான். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் நமக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். தமிழில் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் உங்களுடைய மெயின் சப்ஜெக்டே திருத்துவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசு வேலை பெறுவது நம்ம லட்சியம், அதை அடைந்தே தருவோம். நன்றி.